Hi students, exercise 7.8 கடைசி சம் 12th சம் highly important 5 marks question கண்டிப்பாக எழுதிக்கங்க. ஒரு கோன் வரைஞ்சிக்கணும், ஹாலோ கோன், அதுக்குள்ளே சிலிண்டரை வரைஞ்சிக்கணும். அழகாக வரைஞ்சிங்க சிலிண்டரை. ஓகே, முதல் கோன் பெருசாக வரைஞ்சி. இது கோனோடைய ஹைட். கோனோட ஹைட் வந்து பி சென்டிமீட்டர்னு வைக்கணும். கோனோடைய ரேடியஸ் வந்து ஏ சென்டிமீட்டர். இதான் ரேடியஸ் ஆஃப் த கோன், ஏ சென்டிமீட்டர். கோனோடைய ஹைட்டு பி சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் போட்டுக்கணும்னா அதில் சிலிண்டரை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். முதல்ல இந்த மாதிரி கர்வ் மாதிரி வரைஞ்சிருங்க. இங்கே கீழே ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சி இது ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சிலிண்டரோடைய ரேடியஸ் இது தான், அதை நான் ஆறுன்னு வச்சுருக்கேன். சிலிண்டரோட ஹைட் வந்து ஹெச். இப்போ என்னென்னா, இந்த டோட்டல் ஏ சென்டிமீட்டர்னால் இது வரைக்கும் ஆறு தானே. அப்போ இந்த பேலன்ஸ் எனக்கு வேணும், இந்த இடம். அப்போ நான் ஒரு டோட்டல் எவ்வளோ, ஏ மைனஸ் ஆறுன்னு சொல்லணும். பண்ணிட்ட பிறகு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கட் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். முதல்ல அந்த பெரிய ட்ரையாங்கிள் பி பைல ஏ, இன்னொரு இங்கே இருக்கு பாருங்க, ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள், அதை கட் பண்ணிங்க. ஹெச் ஏ மைனஸ் ஆர். ஏ மைனஸ் ஆர் எப்படி வந்துச்சு, இது மொத்தமாக ஏ, இது வரைக்கும் ஆர், இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி இங்கே எழுதிக்கணும். ஒரு ட்ரையாங்கிள்குள்ளேயே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்லையே, அதுக்கு பேர் யூஸிங் சிமிலர் ட்ரையாங்கிள். ஃபார்முலா பார்த்துங்க. கமான் ரெடி, கம்பேர் திஸ். இப்போ இங்கே பி, இங்கே தான் இருக்குது ஹெச், பி பை ஹெச். இங்கே யாருக்கா கீழே ஏ, இங்கே ஏ மைனஸ் ஆர். நல்லா புரியுதா? சிம்பிள்மா. இந்த ஹெச் அங்கே போயிடும். ஓகே, ஹெச் அங்கே போயிடும், இந்த ப்ராக்கெட் இங்கே போயிடும். அப்போ சொல்லுங்கள் என்ன வரும், பி இன்ட்டு ஏ மைனஸ் ஆர். இந்த ஏ கீழே வந்துடும். அப்போ ஹெச் வேல்யூ ரெடி தானே? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் மை ஸ்டூடெண்ட். இந்த ப்ராக்கெட் இங்கே போயிடும்டாமா, ஹெச் இங்கே போயிடும், இந்த ஏவும் கீழே வந்துடும். ஹைட் ரெடி ஆகிட்டோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா சொல்லுங்கள், பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அது ஷார்ட்டாக வின்னு வச்சுக்கலாம். பை ஆர் ஸ்கொயர் எழுதிட்டு ஹெச்சோட வேல்யூ மேலே இருக்குது, பி பை ஏ, ஏ மைனஸ் ஆர். பி பை ஏ, ஏ மைனஸ் ஆர். ஸோ பி பை ஏ, ஏ மைனஸ் ஆர் போட்டாச்சு. இந்த பி பை ஏ வெளியில் வச்சுக்க பாருங்க, பை பி பை ஏ. இந்த ஆர் ஸ்கொயர் உள்ளே மல்லே பண்ணுங்கம்மா, ஏஆர் ஸ்கொயர் ஆர் கியூப். ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், டிவி பை டிஆர் ஈக்குவல் டு, இது அப்படியே இருக்கட்டும். ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஸ் 2 முன்னாடி வந்துருமா, 2ஆர்ன்ட்டு கூட ஏ போட்டுங்க. அப்போ ஆர் கியூபை பண்ணிங்கன்னா 3ஆர் ஸ்கொயர். செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், டி ஸ்கொயர் வி பை டிஆர் ஸ்கொயர். இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 போட வேண்டாம். 3 2s ஆர் என்ன, 6r. அப்போ 2 டைம் டிஃபரன்ஷியேட், 1 டைம் டிஃபரன்ஷியேட் ஓவர். அடுத்த ஒர்க்கிங் ரூல் என்னமா, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0, dv by dr equal to 0. What is dv by dr? Pi b by a 2ar minus 3r square equal to 0 போடணும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரும்போது ஆர் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ பை பி பை ஏ 2ar minus 3r square equal to 0. இந்த பை பி பை ஏ அப்படியே 0 கிட்ட போயிடுமா, வேஸ்ட்டு. இவங்க ரெண்டு பேரில் ஒரே ஒரு ஆர் காமனாக எடுங்க, ஆர் காமனாக எடுங்க. அப்போ 2a minus 3r. புரியுதா? அப்போ r equal to 0 ஒரு சொல்யூஷன், 2a minus 3r equal to இன்னொரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மைனஸ் 3r இங்கே வந்தால் ப்ளஸ் 3r, 3 கீழே கொண்டு வந்துரு. அப்போ ஆர் வேல்யூ ரெடியாக இருக்குது. r equal to 0, r equal to, இப்போ ஆறுன்றதுனது ரேடியஸ் தானே, ரேடியஸ் கேன் நாட் பி நெகட்டிவ் அப்படின்னு எழுதி இதை விட்டுருங்க. இந்த ஆர் வேல்யூவை நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்கு இல்லையா, டி ஸ்கொயர் வி பை டிஆர் ஸ்கொயர், அதை எடுத்து எழுதிக்கோங்க. பை பி பை ஏ ஈக்குவல் டு 2a மைனஸ் 6r. அப்படி தான் இருக்காங்க. ஓகே, 2a மைனஸ் 6r. இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆன்சர். இதில் போய்ட்டு உன்னோட ஆர் வேல்யூ இது உள்ளே போய் நீங்கள் போட்டிங்கன்னா 3a 6 கட் பண்ணால் 2 2s ஆர் 4a அப்படி வருது. பை பி பை ஏ 2a. இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்போ 2a மைனஸ் 4a மைனஸ் 2a, அது முன்னாடி எழுதிக்கிட்டு பை பி பை ஏ. ஒரு ஏ என்ன ஆகிடுப்போ கட் ஆகிடும். ஆன்சர் நெகட்டிவில் வந்துச்சு. நெகட்டிவில் வந்து அது பேர் என்னது மேம், மேக்ஸிமம். வென் ஆர் ஈக்குவல் டு 2a by 3, வால்யூம் இஸ் மேக்ஸிமம். புரியுதா? அப்போ வால்யூம்னா யார், கொஸ்டின் ரெடியாக இருக்குல்ல, வி வேணும்னா இது இருப்பாருக்கு, வி பை பி பை ஏ. இது ரெடியாக இருக்கா, இதை எடுத்து எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு உன்னோட ஓகேவா, எழுதியாச்சா? இதுலேருந்து ஆர் ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கலாம். அப்படியே போட்டால் கூட ஓகே தான், ஆன்சர் வந்துடும். ஓகே, ஆர் ஸ்கொயரை காமனாக எடுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் வி வேல்யூ எழுதியாச்சு, பை பி பை ஏ, ஏஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் கியூப்.
இதில் நீங்கள் ஆர் ஸ்கொயரை வெளியில் எடுத்துக்கோங்க. அப்போ பை பி பை ஏ இருக்கும், ஒரு ஆர் பேலன்ஸ் இருக்கும். நம்மகிட்ட தான் ஆர் வேல்யூ ரெடியாக இருக்கு இல்லையா, 2a/3ன்னு. அதை கொண்டு போய் இது உள்ளே போய் போட்டுருங்க. பை பி பை ஏ ஆரோட வேல்யூ போட்டிருக்கேன், இங்கேயும் ஆர் வேல்யூ போட்டிருக்கேன். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4a²/9. இந்த 3யை க்ராஸ் பண்ணிக்கோங்க, 3a - 2a/3. ஓகேவா? இதை சப்ராக்ட் பண்ணால் a/3. இந்த ஏவும் இந்த ஏவும் கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சுன்னா இப்போ இங்கே 1/3 இருக்குது. சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ என் கூடயே சொல்லுங்கள், இந்த 4/9 அப்படியே எழுதிடலாம். 4/9 இன்ட்டு இந்த 1/3 எழுதியாச்சு, பை எழுதியாச்சு. இங்கே ஒரு a², இங்கே என்ன இருக்குது b. இது எழுதிட்ட பிறகு இது அப்படியே என்ன ஸ்டைலில் இருக்குன்னா வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்மில் தெரியுமா, 1/3 πr²hன்னு. நமக்கு தான் டயக்ராமில் கோனோட ரேடியஸ் என்னன்னு வச்சுருக்கோம், கோனோட ரேடியஸ் ஏன்னு வச்சுருக்கோம்ல, அதனால் இது a². ஹைட் என்னன்னு வச்சுருக்கோம், டயக்ராமை போய் பாருங்கள், ஹைட் என்ன b. அப்போ இது அப்படியே யாரோட ஃபார்முலாமா, வால்யூம் ஆஃப் கோன். அப்போ இந்த 1/3 πa²bன்றது யார், வால்யூம் ஆஃப் கோன். இதுதான் உன்னோட ப்ரூஃபில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கவனமாக காப்பி பண்ணுங்கள். நல்லா ஒரு 2 டைம்ஸ் போட்டு பாருங்கள் இந்த சம்மை. பாருங்கள், டயக்ராமில் கோனோடைய ஹைட் b, கோனோட ரேடியஸ் a. கொஸ்டின்லையும் கொடுத்தாச்சு. இதான் ஃபைனல் ஆன்சர், 4/9 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 டைம்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.